ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் 2 ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 31 ஆபதாய தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். நமது இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 31வது பகுதிக்குள் உங்களை அன்புடன் மகிழ்வுடன் அழைக்கிறோம். சென்ற பகுதியில் வித்யை அவித்யை மாயை பண்டிதர்கள் போன்ற பல விஷயங்களை விளக்கி வந்த நம் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிரம்மம் எதாலும் தொடப்படாது என்று கூறுகிறார். இன்னும் தெளிவாக பிரம்மம் என்றால் என்ன என்பதை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார். அதை இந்த பகுதியிலே காண்போம். பக்தர்களை பார்த்து பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருள்களும் எச்சிலாக்கப்பட்டு விட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. அதாவது வாயால் சொல்லப்பட்டு விட்டன. அதனால் எச்சிலாகிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை. அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பது எது என்பது இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. இதை கேட்ட வித்யாசாகர் நண்பரிடம், ஆஹா, இது ஓர் அற்புத கருத்து. இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணர், ஒருவருக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்தியை பயிலுவதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பி வைத்தார் தந்தை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தனர். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரம்மஞானம் உள்ளது என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்து, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாய் அல்லவா? பிரம்மத்தை பற்றி சொல் பார்க்கலாம் என்றார். உடனே அவன் வேதத்திலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஒப்பித்து பொருள் கூறி பிரம்மத்தை விளக்க முயன்றான். தந்தை மௌனமாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இளைய மகனிடமும் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அதாவது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இதை கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க இயலாது என்றார். பிரம்மத்தை அறிந்துவிட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்து கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது தனக்குள்ளே அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கிச் செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கிறார்கள். பிரம்மம் வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறிவதில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான். சுகதேவர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள். மிஞ்சி போனால் 8 அல்லது 10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள், அவ்வளவுதான் என்று கூறிய ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் பிரம்மம் பற்றி கூறினார். சுகதேவர் போன்றவர்கள் பெரிய எறும்புகள் என்று நம் குருதேவர் கூறுவதை கேட்டீர்கள் அல்லவா? அவர் அங்கு கூறும் சுகதேவர் இங்கு ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், அவர் வரிசையில் பட்னத்தார், ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் போன்றவர்கள் என்று நாம் கொள்ளலாம். இதே கருத்தை தான் வள்ளல் பெருமானும் அகத்தியர் முதலான சித்தர்களும் மாயவசப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். தொடர்ந்து பிரம்மம் பற்றிய தன்மைகளை விளக்கிறார் குருதேவர். அதை அடுத்த பகுதியிலே காண்போம். திருச்சிற்றம்பலம். ஜெய் மகாகாளி.